Hi friends, இன்னைக்கு நம்ம பூரி மசாலா எப்படி செய்யணும்ங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு panல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சன கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. இது வதங்குனதுக்கு அப்புறம் இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் சிவப்பு பழுத்த மிளகாய் இது மூணையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ க்ரீனும் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ ஏன் நம்ம உப்பு போடுறோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், அதுக்கு தான். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கோங்க. வதங்கிருச்சு. இப்போ ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிரும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வெறும் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ மசாலுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி விடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பூரி மசாலா ரெடி. தேங்க்யூ.